அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் விரைவில் எதிர்பார்க்கிறோம். செப்டம்பர் 11ஆம் தேதி ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்கலாம், என்ன ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தாங்க. இதில் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டால சீட்டை எடுத்து அவங்களுக்கு பிடித்த கல்லூரி ஆல் இண்டியா கோட்டால எடுத்துட்டு போய் தமிழ்நாடு சீட்டை ரிசைன் பண்ணாங்கன்னா நிறைய இடங்கள் வருகிற பட்சத்தில் கட் ஆஃப் நல்லா குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது தாழ்மையான வேண்டுகோள். நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுங்க. அடுத்தது, இப்போ நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறோம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கலன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் படிக்க நினைக்கிறோம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இடம் கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்க நினைக்கிறோம். ஃபீஸ் அதிகமாக இருக்கும். என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவும் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். இந்த சுச்சுவேஷன்ல நீங்க அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கலாமா அப்படின்னா தாராளமா படிக்கலாம். அப்ராட்ல படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கோட் ஆஃப் ஃபீஸ் அளவுக்கு தான் செலவு வாய்ப்புகள் இருக்கு. அது ரிலேட்டடான சந்தேகம் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஒருவேளை என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டால செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், இந்த மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சில கல்லூரிகள், எல்லா கல்லூரிகளும் கிடையாதுங்க, ஒரு சில கல்லூரிகள் ஃபீஸ் குறைவா வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ரிலேட்டடான சந்தேகம் இருந்தாலும் தாராளம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. 9363443685. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. தேவைப்படுறவங்க இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ், வேக்கன்ட் சீட்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எப்படி வரப்போகுது. லாஸ்ட் இயர் 125 இடங்கள் வந்தது. அதுக்கு முந்தின வருஷம் 105 இடங்கள் வந்தது. இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கிறது 170 இடங்கள், 180 இடங்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ இது நடக்கிற பட்சத்தில் அப்போ 170 இடங்கள் வந்துச்சுன்னா நிறைய மாணவர்களுக்கு நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த வருஷம் ரவுண்ட் 1க்கு என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு 651, பிசி 620, பிசிஎம் 612, எம்பிசி 603, எஸ்சி 536, எஸ்சிஏ 463, எஸ்டி 488. அப்போ கம்யூனிட்டி ரேங்க், அதாவது ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஸ்டேட் ரேங்க் தான். 1346 வரைக்கும் கிடைச்சதுங்க. பிசி ரிமைனிங் கம்யூனிட்டிக்கு எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க் தான் பார்க்கணும். 1948 ரேங்க் வரைக்கும் கிடைச்சது பிசிக்கு. பிசிஎம் 204, யூஸ்வலா 190ல க்ளோஸ் ஆகிறது. நிறைய மாணவர் நல்ல மார்க் வாங்கினதுனால 204 வரைக்கும் போச்சு. அதாவது ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்து போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரை விட ஒரு 20 ரேங்க் பின்னாடி வந்துச்சு. 1071. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 664, எஸ்சிஏ 133, எஸ்டி 43. அப்போ ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2 கடையில என்ன ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற உத்தேசமான ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ்ல எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் டிஃபரன்ஸ் ஓப்பன் கேட்டகரிக்கு ஜெனரல் ரேங்க்ல 115 இருந்து 120 இடங்கள், அது ரேங்க் 115 இருந்து 120 ரேங்க் நமக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிசியை பொறுத்த வரைக்கும் 103 இருந்து 112, அப்ராக்சிமேட்டா ஒரு 100 ரேங்க்ல இருந்து 115 ரேங்க் வரைக்கும் மாறலாம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 5 இருந்து 6 ரேங்க் வரைக்கும் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 29 இருந்து 35 ரேங்க் வரைக்கும் மாற்றங்கள் இருக்கலாம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 40 to 50 ரேங்க், 40 இருந்து 50 ரேங்க்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் ரேங்க் சேஞ்சஸ் இருக்காது. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ரேங்க் சேஞ்சஸ் இருக்காது. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல எக்ஸ்பெக்டட் கம்யூனிட்டி ரேங்க் ஃபார் ஈச் கேட்டகரி, அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு, ஓப்பன் கேட்டகரிக்கு 1460 இருந்து 1470 ரேங்க் ஜெனரல் ரேங்க் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். மாறுதலும் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு 10-20 ரேங்க் வந்து சேஞ்சஸ் வரலாமுங்க. அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 2050 இருந்து 2060 ரேங்க் இருந்தால் சேஃப். லாஸ்ட் இயர் 2021 க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின வருஷம் 2038 ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு. பட் இந்த வருஷம் நிறைய குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த வருஷம் நிறைய குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டால போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வச்சு சொல்றேன். 2050 இருந்து 2060 ரேங்க் வரைக்கும் வரலாம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 210 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1100 இருந்து 1110 ரேங்க், 1100 ஒரு சேஃப் ரேங்கா இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றோம். லாஸ்ட் இயர் 1080 வரைக்கும் இருந்தது. இந்த வருஷம் ஒரு 20 ரேங்க் பின்னாடி வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 690 to 700 ரேங்க் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ எஸ்டிக்கு சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அதாவது ஜெனரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 649 வரைக்கும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 649,
பிசிஏ பொறுத்த வரைக்கும் 617 மார்க்கில் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 611 மார்க்கில் நமக்கு க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 602 அல்லது 601 முடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 533 க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அப்போ ஸோ ரவுண்ட் 2க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஓப்பன் கேட்டகரிக்கு 649, பிசி 617, பிசிஎம் 611, ஒரு மார்க் வேணா குறைய வாய்ப்பு இருக்குங்க. எம்பிசிக்கு ஒரு மார்க் அல்லது 2 மார்க் 602 அல்லது 601 க்ளோஸ் ஆகும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மார்க் சேஞ்சஸ் இருக்கலாம், 533. எஸ்சிஏ எஸ்டிக்கு மாறுதல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாறுதலுக்கு உட்பட்டது. ஒருவேளை நமக்கு எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது, ஆல் இண்டியா கோட்டாவில் மாணவர்கள் எடுக்கிறத பொறுத்து இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பிளான் பண்ணலாம், ஒருவேளை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லைன்னா நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் போகலாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.